ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் பார்ட் 3 வீடியோ. தமிழ்நாடு ஆறுகள் இதில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழையினால் உருவாகின்றன. தமிழகத்தின் ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழையினால் தான் உருவாகுது. தமிழக ஆறுகள் இவைகள் மேற்கிலிருந்து கிழக்காக பாய்கிறது. தமிழக ஆறுகள் மேற்கிலிருந்து கிழக்காக பாய்கிறது. வடக்கில் பாயும் ஆறுகள் பாலாறு, பொன்னியாறு, செய்யாறு ஆகிய நதிகள் தமிழ்நாட்டின் வடக்கில் பாய்கின்றன. வடக்கில் பாய்கின்ற ஆறு பாலாறு, பொன்னியாறு, செய்யாறு. அப்புறம் காவிரி ஆறு. காவிரி வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய 2 பருவங்களிலும் மழையினை பெற்று கர்நாடகத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் பாய்கிறது காவிரி ஆறு. தமிழ்நாட்டை வளப்படுத்தி காவிரி டெல்டாவான தஞ்சை மாவட்டத்தை நெற்களஞ்சியம் என அழைக்க காரணமாக இருப்பது காவிரி ஆறு தான். ஆனால் தற்போது கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே பல அணைகள் கட்டப்பட்டு விட்டதால் கோடை காலத்தில் தமிழ்நாட்டில் காவிரியில் நீரின்றி விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க. இதன் முக்கிய துணை நதிகள் பவானி. காவிரியாரின் முக்கிய துணை நதிகள் பவானி, அமராவதி நதியாகும். காவிரியாரின் முக்கிய துணை நதிகள் பவானி, அமராவதி. தமிழகத்தின் கால்வாய் பாசனத்திற்காக ஆதாரமாக விளங்குகிறது பவானி, அமராவதி நதிகள் தான். இந்த துணை ஆறுகளின் இடையே பல்வேறு அணைகளும் கட்டப்பட்டுள்ளன. பவானிசாகர், கல்லணை, முக்கொம்பு போன்ற அணைகள் உள்ளன. காவிரிக்கு தெற்கே வைப்பார், வைகை, தாமிரபரணி போன்ற முக்கிய ஆறுகளும் பாய்கிறது. காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயம் 1990களில் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. இந்த தீர்ப்பாயம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய எல்லை வரையறுக்குள் வருது இந்த தீர்ப்பாயம். தற்போது இதன் தலைவராக அப்பாய் மனோகர் சாப்ரே இருக்கிறார். தற்போது காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் யார்னா அப்பாய் மனோகர் சாப்ரே ஆவார். அடுத்தது பவானி ஆறு. பவானி தமிழ்நாட்டின் அமைதி பள்ளத்தாக்கில் உற்பத்தியாகிறது. பவானி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா அமைதி பள்ளத்தாக்கில். காடுகள் அடர்ந்த இந்த பகுதியில் தோன்றும் பவானியின் கிளை ஆறுகள் சிறுவாணி, குந்தாமேயார் முதலியவை சேர்கின்றது. அடுத்தது இது காவேரியுடன் கலக்குது. இதன் நீளம் 20 கிலோமீட்டர் இதன் குறுக்கே பவானிசாகர் அணைக்கட்டு உள்ளது. பவானி நதிக்கு குறுக்கே. அடுத்தது தென்பெண்ணை. கர்நாடகா மாநிலத்தின் சென்னராயன்பேட்டை என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது தான் தென்பெண்ணை. பிறகு தமிழ்நாட்டில் தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓடி கடலூர் மாவட்டத்தில் கடலூருக்கு அருகில் கடலில் கலக்குது. அப்புறம் சாத்தனூர் அணையும் இதன் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. தென்பெண்ணை ஆற்றுக்கு குறுக்கே சின்னாறு, மார்கண்டாறு, வாணியாறு இதன் முக்கிய கிளை ஆறுகள் ஆகுதும். இதன் நீளம் 396 கிலோமீட்டர். அடுத்தது பாலாறு. கர்நாடக மாநிலத்தின் நந்திதுர்கம் என்ற மலைப்பகுதியில் தோன்றி கிழக்காக ஓடி வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை கடந்து சென்று சதுரங்கப்பட்டினத்தின் அருகில் கடலில் கலக்கிறது தான் பாலாறு. இது தமிழகத்தின் ஆற்றின் பரவல்கள். அடுத்தது இது அதுமல்லாமல் பெருமழை பெய்தாலன்றி இதில் வெள்ளம் வராது. இதனால் பாலாற்றில் நிரம்ப வேண்டிய ஏரிகள் பெரும்பாலும் வறண்டே காணப்படுது. செய்யாறு பெரும்பாலும் வறண்டே காணப்படும். எந்த ஆறு வறண்டே காணப்படும் கேட்டாங்கன்னா செய்யாறு, போயினி, நல்லாறு இதன் முக்கிய கிளையாறுகள். இதன் நீளம் 348 கிலோமீட்டர். அடுத்தது வைகை ஆறு. தேனி மாவட்டத்தில் பல இடங்களிலிருந்தும் ஓடைகளாக பெருகி வரும் நீர் ஒன்றுபட்டு வைகை ஆறு ஆகி கண்டனூர், கடமலைக்கண்டு, மயிலாடும்பாறை, வருஷநாடு என்பவற்றை கடந்து மேகமலையை அடைந்து வள்ளிமலை தோட்டத்திற்கு புறப்படுகிறது வைகை ஆறு.
இது தமிழகத்தின் காடுகள், நிலத்தடி நீர் வளங்கள். அடுத்தது இந்த பகுதியில் இத்துடன் மேல் மணலாறு, மூங்கிலாறு, வருஷாறு முதலியவை கம்பம் பகுதியில் முல்லையாறும் பழனி மலைப்பகுதி வழியாக ஆறும் கலந்து வைகை அணைக்கட்டு அந்த நீரை திருப்பி விடுகிறது. அடுத்தது தாமிரபணியாறு. பொருணை என பெயர் பெறும் தாமிரபரணி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்துகிறது. தாமிரபரணிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா பொருணை நதி. எகிப்து நைலின் நன்கொடை என்பதைப் போல தென்பாண்டி நாடு தாமிரபரணியின் நன்கொடை தென்பாண்டி நாடு. இது பொதிகை மலையின் பல கால்வாய்களாக தோன்றுகிறது. பேயாறு, பாம்பையாறு, உள்ளாறு, களரியாறு, சேர்வையாறு என பலவும் ஒன்று கூடி தாமிரபரணியாகிறது. 121 கிலோமீட்டர் நீளம் ஓடி புன்னை காயல் என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது. எங்கே கலக்குது அப்படின்னா புன்னை காயல் அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதன் முக்கியமான கிளையாறு மணிமுத்தாறு. தாமிரபரணியின் முக்கியமான கிளையாறு மணிமுத்தாறு. தாமிரபரணியின் நீளம் 130 கிலோமீட்டர். அடுத்தது வெள்ளையாறு. சேர்வராயன் மலைகள், கல்வராயன் மலைகள், பச்சை மலை ஆகியவற்றின் சரிவுகளையும் துள்ளிப்பாயும் அருவிகளை ஒன்று கூடி வெள்ளாறு ஆகியது. இது கிழக்கு நோக்கி ஓடி சிதம்பரத்திற்கு வடக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரங்கம்பாடி அருகே வங்கக்கடலுடன் கலக்குது. அடுத்தது கோமுகியும் மணிக்குட்ட நதியும் இதன் கிளையாறுகளாகும். இதன் நீளம் 133 கிலோமீட்டர். பரளியாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் பல சிற்றாறுகள் புகழ் வாய்ந்ததாக இருக்குது. பழையாறு என்று இதை அழைப்பாங்க. பரளியாறை பழையாறுன்னு சொல்லி அழைப்பாங்க. பல சிற்றூர்கள் ஒன்று கூடி நதியாகுது. இந்த சிற்றாறுகள் ஒன்று கூடி நதியாகுது. இவற்றுள் ஒன்று தான் மகேந்திரகிரிக்கு வடக்கே உற்பத்தியாகி பூதப்பாண்டி, கோட்டாறு, நாகர்கோயில், சுசீந்திரம் ஆகிய ஊர்கள் வழியாக 50 கிலோமீட்டர் நீளம் ஓடி மணக்குடி அருகே தேங்காய்பட்டினத்தின் வங்கக்கடலில் கலக்குது. அடுத்தது மணிமுத்தாறு. இது திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலையில் செங்கல் தேரிச்சோலையில் உற்பத்தியாக பொருணை ஆற்றுடன் கலக்குது. அடுத்தது கொடுதலையாறு. கொற்றையணையாறு, உசத்தலையாறு என்று வழங்கப்படுகிறது. கொடுதலையாறு சென்னைக்கு வடமேற்கு 160 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள நகரி மலையில் உற்பத்தியாகி கொடுதலையாறு அங்கே தான் உற்பத்தியாகுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்குது. வடகிழக்கு பருவமழை பெய்யும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் இதில் 3 அல்லது 4 முறை வெள்ளம் கரை புரண்டோடும். இந்த மாதத்தில் இந்த ஆறு. அடுத்து தமிழகத்தில் பாயும் ஆறுகளின் கிளை நதிகளும். கிளை நதிகள். காவிரி ஆறு, பவானி, பவானி, நொய்யல், அமராவதி ஆறு. அதுக்கப்புறம் லைனா தாமிரபரணி, மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறாறு, சேவையாறு. அப்புறம் கொசஸ்தலையாறு, நகரியாறு தான் அதனுடைய கிளை நதிகள். அடுத்தது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாயும் ஆறுகளின் பெயர்களும் பின்வரும் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. மாவட்டம், பாயும் ஆறுகள்: சென்னை, கூவம், அடையாறு, இதெல்லாம் பக்கிம்காம் கால்வாய், ஓட்டேரி கால்வாய்கள். தஞ்சாவூரில் வெட்டாறு, வெண்ணாறு, கொள்ளிடம், காவேரி. காஞ்சிபுரத்தில் அடையாறு, செய்யாறு, பாலாறு. கோவையில் சிறுவாணி, அமராவதி. தேனியில் வைகையாறு. திண்டுக்கல்லில் பரப்பலாறு, வரதமாநதி, மருதாநதி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது. ரிவிஷனுக்கு இப்போ பார்த்துக்கோங்க, ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஈரோடில் பவானி, காவேரி. கன்னியாகுமரியில் கோதையாறு, பரளியாறு, பழையாறு. அடுத்து தமிழ்நாட்டின் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள். இது தருமபுரியில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் இதிலெல்லாம் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் உள்ளன. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.